குடிசையிலே கொஞ்ச காலம் தங்கி பாருங்களே. எனக்கு பின்னாடி பேக்ரவுண்டு பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க. அந்த மேகம் வந்து இறங்கின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ நான் இருக்கிற ஏரியாவிலையுமே அந்த மழையோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தூரலாக தூரிக்கிட்டு இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள், பேக்ரவுண்டில் மலை, சுற்றி வயல் புல்வெளி அப்படியே பச்சை பசேர்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. மேலே வந்து இந்த மலையோட ஹைட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய மலைங்க. அந்த மலை அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஃபுல்லாக ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க வயல்வெளியில். இந்த வியூ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக தென்னந்தோப்பு இருக்குது, பக்கத்துலேயே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதுவும் நம்ம வர டைமிங் பார்த்திங்கன்னா சூப்பராக மழை பெஞ்சிருக்கு. இந்த பிளேஸ்க்கு தான் நம்ம ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா எடுத்தோன்னே திருச்சி பேர்ட்ஸ் பார்க்க காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, நம்ம திருச்சியிலேருந்து தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா குளித்தலையிலேருந்து முசிறியிலேருந்து தான் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பெஸ்ட்டு ஸ்பாட்டான புளியஞ்சோலைக்கு போகிறோங்க. ஆமாங்க, புளியஞ்சோலைக்கு போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேருந்தே அந்த அழகெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. ஏன்னா இங்கிட்ட ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் வறண்டு போயிருக்கு காவேரி ஆறு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, தண்ணி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடமே சும்மா வேறு லெவலில் இருந்திருக்கும். இப்போ நம்ம முசிறி பாலத்தில் போய்கிட்டு இருக்கிறோங்க. நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து இங்கே குளித்தலைக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கேருந்து நேராக இப்போ முசிறி பாலத்தில் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். அங்கிட்ட ஃபுல்லாக பாருங்கள், காவேரி ஆற்றுல கொஞ்சம் கூட தண்ணியே இல்லைங்க. ரொம்ப வட்டி போய் அப்படியே வறண்டு போயிருக்கு. முன்னாடியெல்லாம் அதில் போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு சூப்பராக காற்றடிக்கும். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அனல் காற்றா அடிக்குதுங்க. நம்மளும் ஒரு 2.5 மணி நேரமாக ட்ராவல் பண்ணி வந்ததில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் அங்கே முசிறி தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கடையில் ரோட்டோரத்து கடையில் ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு, பைக்குக்கும் ரெஸ்ட்டு வேணும்ல, அதனால் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு கரும்பு ஜூஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடித்தாதாங்க சும்மா வயிறெல்லாம் குளுன்னு நல்லா இருக்குங்க. ஆனால் இப்போ வர ஹீட் வந்து ஓவராக இருக்குங்க, ஒன்றும் முடியலை. ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகைன் நம்ம ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம MT-15 வந்துட்டு டிஸ்பிளேலேயே மேப்பு ஆப்ஷன் வந்து இருக்குங்க. அதனால் அதில் ஆன் பண்ணியாச்சு. ஏன்னா அடிக்கடி மொபைலே பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அப்படியே மொபைல் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோன் வந்தாலும் இதே மாதிரி டிஸ்பிளேலேயே யார் ஃபோன் பண்ணுறா அவங்க பேர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரோட அப்படியே டிஸ்பிளேலேயே காமிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. இந்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஏன்னா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோன் கால்லாம் வந்துச்சுன்னா ஈஸியாக வந்து யார் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பேர், அவங்க நம்பர் அதை கொண்டு அப்படியே ஃபுல்லாகவே வந்துடுது. நம்ம அட்டன் பண்ணுறதும் லெஃப்ட் சைடு ஹேண்டில் பார்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீ கொடுத்துருக்குறாங்க பட்டன், அதிலே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது எல்லாமே. அதே மாதிரி சாங் மாற்றுறது, அப்புறம் சவுண்டு கூட ஏற்றுறது இறக்குறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் அதில் இருந்தது. மேப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்ரு ஸ்ட்ரைட்டாக போகணும், எந்த இடத்துல வந்து ரைட் எடுக்கணும், எத்தனை மீட்டரில் லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அதிலே இண்டிகேஷன் வந்துடுது டிஸ்பிளேலேயே. நமக்கு வந்து டவர் மட்டும் சிக்னல் மட்டும் ஃபுல்லாக கிடச்சிச்சின்னா போதும். மற்றபடி எல்லாமே நம்ம மொபைல்லேருந்து டைரெக்டாக பைக்லேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த TFT மாடல் டிஸ்பிளே கொடுத்துருக்குறது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பைக் எடுத்ததுலேருந்து ஃபுல்லாக அந்த பைக்கை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு தான் ஃபுல்லாக பைக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்தது பைக் வீடியோ தான் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி, பார்க்குறதுக்கு அந்த வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு. அதனால் இங்கே நான் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இருக்குது பாருங்களேன், பேக்ரவுண்டில் மலை சரியான ஹைட்டுங்க. கீழே வந்து மலைக்கு கீழே மலையடி வாரத்தில் நிறைய சின்ன குட்டி குட்டி வீடெல்லாம் இருக்குது பாருங்கள். தென்னந்தோப்பு கூட நிறையா இருக்குங்க. எங்கிட்ட மாந்தோப்பு தென்னந்தோப்புலாம் நிறையா இருக்குது. நீங்கள் திருச்சி சைடு இருந்தீங்க அப்படின்னா துறையூர் போய் வந்தீங்கன்னா ரொம்பவும் பக்கமாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் குளித்தலை வந்து வந்தீங்கன்னா இன்னொரு 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். நான் வந்து அதை முன்னாடியே யோசிக்கலை, பட்டில் ஒரு அர்ஜென்ட்டில் டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு எப்பவும் போகிற ரோட்டில் போயிடலாம் அப்படின்ட்டு நேராக குளித்தலை வந்துட்டேன். இதே இன்னும் துறையூர் போய் வந்திருந்தேன் அப்படின்னா இன்னுமே ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துருந்துருப்பேன். நான் வந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வளைச்சி தான் வந்திருக்கிறேன். லாஸ்ட் ரைடு இதே மாதிரி தாங்க. பச்சைமலை போகும்போது நான் வந்து வெளியே அவுட்டரில் போயிட்டு இருக்கிற வரையும் சரியான ஹீட்டாக இருந்துச்சு. சுற்றி வளைச்சி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பசுமையாக இருக்கிறது இந்த மாதிரி எதுவுமே இல்லை. கரெக்டாக பச்சைமலை உள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் தான் உள்ளே அப்படியே கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ இங்கேயும் அதே மாதிரி தாங்க. நேராக உள்ளே வாரம் புளியஞ்சோலை உள்ளே இந்த மலைக்கு பக்கத்தில் என்ட்ரி ஆனோடனே அந்த சைடு பாருங்களேன் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க. அந்த சைடு அந்த மேகமூட்டமாக அப்படி பனிமூட்டமாக ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே தூறலுங்க. மழை அப்படியே தூரிகிட்டு இருக்குது, மேகம் வந்து அப்படியே மழையாக பொழிஞ்சிகிட்டு இருக்குது. இதை லைவில் நான் பார்க்குறேன் இப்போ தான், செம்மையாக இருக்குங்க. நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போனால் தான் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க முடியும். ஏன்னா மேகங்கள் அப்படி உரசிட்டு போகிற மாதிரி மழை பெய்யுது. ஒரு சில இடத்துல வந்து மழை பெய்யும், ஒரு சில இடத்துல வெயில் அடிக்கும். அப்படி மாற்றி கிளைமேட் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா. அந்த கிளைமேட்லாம் இப்போ இன்றைக்கி நான் வந்து இங்கே ரியலாக வந்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பாருங்களேன் ஃபுல்லாக தென்னந்தோப்பு 2 சைடும், நடுவில் வந்து பாதை.
சுற்றி வளைச்சி மழை தான், செம்மையாக இருக்குது பாருங்கள். தூறல் இப்போவுமே தூரிட்டு தான் இருக்குது, 1-2 தூறல் இங்கேயுமே தூரிட்டு தான் இருக்குது. இன்னும் மலைக்கு பக்கத்தில் போக போக பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக அங்கே உள்ள மழை பெஞ்சிட்டு. ஏன்னா அங்கிட்டிருந்து வர்றவங்க எல்லாருமே ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு உள்ள மழை பெஞ்சிட்ருக்கு. இங்கிட்ட வந்து தூறல், அந்த மலையோட எஃபெக்ட் தான் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சின்ன சின்ன தூறலாக பெஞ்சிகிட்ருக்கு. இந்த சைடு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு விவசாயம் தாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறது, அப்புறம் வந்து நெல், சூரியகாந்தி பூ தாங்க போட்டுருக்குறாங்க. இந்த ரோட்டில் வந்து ரைட் சைடு பாருங்களேன், ஒரு மாடி வீடு ஒன்று இருக்குது பாருங்கள், கேரளா ஸ்டைலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது ரோட்டு மேலேயே. இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த லைஃப்பில் வாழ்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கங்க. வாழும்போதே சொர்க்கம் அப்படிம்பாங்கள்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தாங்க உண்மையாலுமே பொருந்தும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம புளியஞ்சோலை வந்து இன்றைக்கி டேட்டுக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் வந்து அங்கே தண்ணி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கொல்லிமலையில் தண்ணி வந்தால் தான் பார்த்திங்கன்னா புளியஞ்சோலையில் தண்ணி வரும். ஏன்னா அங்கேருந்து வர்ற அருவியில் வர தண்ணி தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே இந்த ஓடையில் ஃபுல்லாக அந்த மலை வழியாகவே பார்த்திங்கன்னா இந்த லைனில் அப்படியே போயிட்டு இருக்குது நேராக. அதனால் கொல்லிமலையில் தண்ணி வருது அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருந்தாங்க. அதனால் சரி அப்போ கண்டிப்பாக இங்கேயும் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து நிறுத்தியிருந்தேன். இங்கே இருக்கிற எஃபெக்ட் பாருங்கள், மழை அப்படியே தூரல் அப்படியே இப்போ தான் லைட்டாக அப்படியே 1-2 பொழிஞ்சிட்ருங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் இவ்வளோ நேரம் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வெட்ட வெளிச்சமாக அப்படியே அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. ஆனால் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் புளியஞ்சோலை உள்ளே வந்ததுக்கப்புறமே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குங்க. நல்லா இப்போ தான் மழை பொழிஞ்சிட்டு நல்லா அந்த கிளைமேட்டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில்லுன்னு இருக்குது. உங்களுக்கு இந்த ரோடை பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ அப்படி மழை பெஞ்சு அப்படி ஈரமாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் நான் வர்றதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சு விட்டுருக்குது. இப்போ லைட்டாக 1-2 தூரல் அப்படியே தூரிகிட்டு இருக்குது. நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த இதில் அப்படியே ஃபுல்லாக அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு இருந்தாங்க. நம்ம பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வரும்போது பிரேக்கிங் வந்து அந்தளவுக்கு இல்லை, ரொம்பவுமே கம்மியாக தான் இருந்துச்சு. நானே உங்களுக்கு ஆல்ரெடி அந்த வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் இப்போ வர வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லியிருந்தாங்க ஃபுல்லாக அந்த ஆயில் சர்வீஸ் பண்ணதுனால டிஸ்கில் ஃபுல்லாக அந்த ஆயில் பட்டிருக்கு, அதனால் போக கொஞ்சம் ஓட உங்களுக்கு சரியாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் வந்துட்டு இருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்போ தான் பிரேக்கிங் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே வருது. இப்போ வந்து பிரேக்கிங் வந்து டபுள் ஏபிஎஸ் இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. இப்போ பிரேக் அடித்தா வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த டிஸ்டன்ஸில் அடிக்கிறேனோ அந்த டிஸ்டன்ஸில் அப்படியே என்னால் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்த முடியுது. இப்போ வந்து வண்டி வந்து பக்காவாக செட் ஆகிக்குச்சுன்னு சொல்லணும். மேக்ஸிமம் ஒரு 2500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன். இப்போ தாங்க எனக்கு பைக்கே வந்து ஓரளவு செட் ஆகிருக்குங்க, என் கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம புளியஞ்சோலை வந்து என்ட்ரி ஆகிடுச்சு. உள்ள பைக்கு பார்க் பண்ணுறதுக்கு வந்து 10 ரூபா வந்து டிக்கெட் வாங்கினாங்க. ஆனால் அதுக்கு டோக்கன் எதுவுமே கொடுக்கல. அவங்க லோக்கலில் இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் டிக்கெட்லாம் வசூல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் உள்ளே போகிறதுக்குமே பார்த்திங்கன்னா நேராக வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ரோட்டில் போகாமல் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்னதாக ஒரு சிமெண்ட் ரோடு மாதிரி ஒன்று போகுது பார்த்திங்களா, அந்த பேவர் பிளாக்கல் போட்டு இதில் தான் உள்ளே போகணும். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இந்த கோவிலில் இங்கே தண்ணி போகும். இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் மேலேருந்து எந்த அளவுக்கு தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 சைடு வந்து பிரியும். இதில் ஒரு சைடு தண்ணி வரும், ரைட் சைடில் இன்னொரு தண்ணி ஒன்று போகும். இதில் பார்த்தாலே தெரியும் தண்ணி வந்து இங்கே வந்து ஓரளவு வந்துட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக உள்ள தண்ணி நிறையா தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 தான் பிரிஞ்சு போகிறதுனால இதில் பாதி தண்ணி வரும். அதனால் மேக்ஸிமம் தண்ணி வரும்னு தான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியலை, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இடையிலே ஒரு வாளி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து உள்ளே பாருங்கள் மீன் எவ்வளோ இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து நான் வாளியில் வந்து தண்ணி மோந்து வச்சுட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த இதில் அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க கடை வச்சுருக்கிறவங்க. நம்ம வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேயில் வந்துருக்குறோம். அதனால் வந்து கடையெல்லாம் அந்தளவுக்கு இல்லைங்க. வீக்கெண்டில் இதில் போனீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா கடையுமே ஓப்பனில் இருக்கும், நல்லாயிருக்கும். முன்னாடி வந்து கேட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க. இங்கே பிளாஸ்டிக் பாட்டிலாம் நிறைய கிடக்கு பாருங்கள். உள்ளே வந்து எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளுமே அலௌடு கிடையாது. நம்ம சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி எது எடுத்துகிட்டு போனாலும் இங்கே வந்து செக் பண்ணிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இங்கே உட்காந்துருப்பாங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. இந்த பாலம் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து ஒரு சைடு பாதி தண்ணி வந்து ஃபுல்லாக இதில் வந்து போகும் நேராக வந்து பார்த்திங்கன்னா. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு கோவில் ஒன்று இருக்குது, அந்த கோவில் சைடு வந்து அந்த தண்ணி போகும். இது இல்லாமல் நான் முன்னாடி இன்னொரு கோவில் ஒன்று காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த கோவில் வழியாக அதில் கொஞ்சம் தண்ணி போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கே நிறைய பேர் அங்கே உள்ளே உட்காந்துருக்குறாங்க பாருங்கள். லோக்கலில் இருக்கவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் இதில் வந்துடுவாங்க. மேக்ஸிமம் இதில் வந்தீங்க அப்படின்னா டிக்கெட்லாம் எடுக்க வேண்டியது இல்லைனா டேரெக்டாக இது உள்ளே வந்துடும். ஆனால் லோக்கலில் இருக்கவங்களுக்கு தான் இதில் உள்ளே தெரியும். நேராக அதில் வந்தோம் அப்படின்னா டேரெக்டாக அங்கே போயிடலாம். அங்கே உள்ளே பாருங்கள் எவ்வளோ பேர் உள்ளே உட்காந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. நம்ம இதிலேருந்து அப்படியே டேரெக்டாக உள்ளே போகலாம். அங்கே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக அப்படியே மலை காடு தாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். கொல்லிமலையில் வந்து இப்போ தான் தண்ணி வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் சரி கொல்லிமலையில் அங்கே ஆகாயங்கையில் தண்ணி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயும் தண்ணி வரும் அப்படின்ட்டு வந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நினச்ச அளவுக்கு தண்ணி இல்லைங்க. போன டைம் வரும்போது எந்த அளவுக்கு தண்ணி வந்துச்சோ இப்போவும் அந்தளவுக்கு தான் தண்ணி வருது. ஒரு தண்ணி பார்த்தாலே தெரியும் ரொம்ப கம்மியாக தான் வருது. இதை நம்பி இப்போதைக்கு யாரும் இங்கே வந்து ஏமாற வேணாம். இங்கே பார்த்திங்கன்னா போகிற இல்லைங்க சின்ன சிவன் கோவில் ஒன்று இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. இதுவும் டெய்லி பூஜையெல்லாம் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். காட்டுப்பாதை. ஆனால் இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு டூரிஸ்ட்டில் யாருமே வரல. ஒருத்தர் 2 பேர் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போன டைம்லாம் நம்ம இதில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடாக இருந்துச்சு. அந்தளவுக்கு யாருமே உள்ளேயே வந்துட்டு போக முடியாது.
ஒதுங்கிறது கூட இடம் இல்லாமல் இருந்துச்சுங்க போன டைம் வரும்போது. இப்போ வந்து பாருங்கள் ஒருத்தரையுமே ஆளே காணோம். ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். நம்ம மட்டும்தான் போய்கிட்டு இருக்கிறோம். அந்தளவுக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. நல்லா இருக்குங்க. ஆனால் குழுன்னு இருக்குது. நல்ல வியூ. ஆனால் அமைதியாக இருந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகிறதா நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா குட்டீஸ்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி. இந்த தண்ணியில் பயப்படாமல் நீங்கள் உள்ளே இறக்கி விட்டுறலாம். அந்தளவுக்கு தண்ணி கம்மியாக தான் போதுங்க பாருங்கள். இந்த இடத்துல கம்மியாக போகுது. இன்னும் அங்கே கொஞ்சம் நிறையா வரும். அங்கே போய் காமிக்கிற பாருங்கள். இந்த மரத்தை பார்த்தீங்களா, மாமரத்தை? இதெல்லாம் எத்தனை வருஷம் பழைய மரம்னு தெரிலங்க. அந்தளவுக்கு சரியான பழைய மரம். ஹைட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இதோட சைஸே பாருங்கள். எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட 10 பேர் சேர்ந்தால் தான் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய மரம். செம்ம பெருசுங்க. ராட்சச மரம் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பாறையாக தான் கிடக்கு எல்லாமே. நம்ம ஊரில் லேட்டாகி வந்ததுனால யாருமே வரலையா? இல்லை நிஜமான டூரிஸ்ட்டே யாருமே இல்லையா என்னன்னு தெரிலங்க. நான் மட்டும் தாங்க போயிட்டுருக்கிறேன். யாரையுமே காணோம். இங்கே உள்ளே கூட ஆளுங்க தெரியல. அங்கே லோக்கல் ஆளுங்க தான் இருக்காங்க. எல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே. அந்தளவுக்கு கூட்டமே இல்லைங்க. ஒருத்தர் 2 பேர் தாங்க இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், அங்கே உள்ளே உட்காந்துருக்காங்களா? இங்கிட்டு உள்ளே உட்காந்துருக்குறாங்க. இப்போ தான் இங்கிட்ட வர தாங்க ஓரளவு கொஞ்சம் ஆள் இருக்கிறது தெரியுதுங்க. ஒருத்தர் 2 பேர் கத்துற சத்தம் கேட்குது. தண்ணியில் உள்ளே கத்திக்கிட்டு குளிச்சுக்கிட்டு விளையாண்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெலாம். தண்ணி இங்கிட்டு கொஞ்சம் பரவாயில்லைங்க. இங்கிட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வர மாதிரி இருக்குது. எனக்கு இந்த ட்ரக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கிறதாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நடந்து போகிறது சூப்பராக இருக்குது. அந்த பாறையாக இருக்கா ஃபுல்லாக, அதனால் அதில் ஃபுல்லாக நடந்து அப்படியே உள்ளே போகிறது சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் குட்டீஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. அங்கிட்டு உள்ளே வந்தோன்னே நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆளே இல்லை. பட் உள்ளே வர பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் வர்றவங்க தான். உள்ளே வந்து புதுசாக யாரும் வரலன்னு நினைக்கிறேன். நம்ம தான் லாஸ்ட்டு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்திருக்கவங்க தான் இருந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இனிமேல் யாரும் வரமாட்டாங்க. அவ்வளோதான், டைம் ஆகிடுச்சில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வாங்க இன்னும் அந்த சைடு போய் காமிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. ஒரு பாறையை பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஆற்று தண்ணி வந்து இந்த வெள்ளம்லாம் வரும் பார்த்திங்களா? அப்போதைக்கு வந்து ஆற்றுல தண்ணி நிறையா வரும்ல, அப்போதைக்கு எல்லாம் அடிச்சுட்டு வந்த கல் தாங்க இதெல்லாம். எவ்வளோ பெரிய கல்லாக கிடக்குது பாருங்கள் எல்லாம். இன்னொரு டைம் அந்தளவுக்கு பெருசாக வெள்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கெல்லாம் வெள்ளம் வராது. இப்போ நிறையா பேர் உள்ளே குளிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் அந்த சைடு போய்ட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கிட்ட மேலே வந்து ரோடு போட்டுட்ருக்குறாங்க மலைக்கு மேலே போகிறதுக்காக. பாதை விட்டுட்டு இருக்கிறதுனால எங்கிட்ட கால் நடந்துட்டு இருக்குதுங்க இந்த சைடு ஃபுல்லாக. இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருட்டாக இருக்குன்னு. ஆனால் வெளியே போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோ வெளிச்சமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு இடத்துல தாங்க சரியான இருட்டாக இருக்குங்க பாருங்கள். அங்கிட்டு போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. மற்ற நாளை விட இன்றைக்கி வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சைட்லாம் வந்தோம் அப்படின்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்து புளியஞ்சோலை வந்திருக்கேன். அந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஆழமான இடம் இருக்குது. அந்த இடத்துல உள்ளே உட்காந்து குளிக்கலாம். ஆனால் நம்ம ஹைட்டுக்கு இந்த இடத்துலலாம் உட்காந்தா பத்தாது. ஏன்னா ரொம்பவுமே குட்டியாக தான் இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு இருக்கேன். முன்னாடிலாம் நான் வரும்போது பார்த்திங்கன்னா இதில் பாதி அளவுக்கு தண்ணி வந்துட்டுச்சுங்க. இப்போ ஆனால் அந்தளவுக்கு இல்லை. அந்த லாஸ்ட் கார்னர் இருக்குது பார்த்திங்களா, ரைட் சைடு, அங்கிட்டு தான் தண்ணி வந்துட்டு இருக்குது. போன டைம் நான் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் இருக்குங்க வந்து. அப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் பசங்களோட வந்தேன். அதனால் பயப்படாமல் வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ரெக்கிங் பண்ணியே போகலாம். உள்ளே அப்படி எவ்வளோ தூரம் தான் இருக்குன்னு, என்னென்ன ப்ளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெக்கிங் பண்ணியே 2-3 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டோங்க. ஆனால் உள்ளே போனோம் அப்படின்னா செம்மையான ப்ளேஸ்லாம் இருக்குங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் அளவுக்குலாம் ஒரு இப்படி ஒரு 2 ஆழத்துக்கு வந்துட்டு அவ்வளோ ஆழமான ப்ளேஸ்லாம் உள்ளே இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறு ஒன்று கட்டியிருப்பாங்க. இங்கே இதில் போகும்போது வந்து இங்கே கிராஸ் பண்ணி அந்த சைடு தான் போகணும். லெஃப்ட் சைடு வழி இல்லை. அதனால் இந்த இடத்துல கிராஸ் பண்ணி
பண்ணி ரைட் சைடு அங்கே போய் அதில் மாறி அப்படியே போகணும். 2 சைடுமே வழி இருக்கும், ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஆற்றுக்கு 2 சைடுமே வந்து வழி போகலாம். ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சைடு தான் போகிற மாதிரி வழி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைட் சைடு நமக்கு அப்படியே அங்கே அந்த சைடு கிராஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு போய் காமிக்கிற பாருங்க. போன சைடு போன டைம் வந்து நான் வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே அப்படியே ரொம்ப தூரம் கிராஸ் பண்ணி ஐடியே போனாங்க. செம்மையான பிளேஸ்லாம் இருந்துச்சுங்க உள்ளே. ஆனால் உள்ளே போனோம் அப்படின்னா பசங்களோட வந்திருந்தோமா, அதனால் பயப்படாமல் உள்ளே போயிட்டோம் ரொம்ப தூரமாக. அப்படின்னா நீங்கள் கப்புள்ஸாக வந்தாலும் வரலாம். ஆனால் குறிப்பிட்ட தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறு ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க, அந்த லேண்ட்மார்க் போட்டு வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து அபாயமாக இருக்கும், யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து இதில் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போகலாங்க. அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா அந்தளவுக்கு சேஃப்டி இருக்காது. நாங்கள் பசங்களோட வந்ததுனால பார்த்திங்கன்னா அதை தாண்டியுமே கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் செம்மையான ஸ்பாட்லாம் இருந்துச்சு. இந்த விஜே சுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடைக்கானலில் போய்ட்டு ஒரு பிளேஸ்லாம் அப்படி சறுக்கிட்டு விடுவாங்க பார்த்தீங்களா பாறையில், அந்த மாதிரி சறுக்கிட்டு வர மாதிரிலாம் இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அந்த சைடு போயிட்டு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபுல்லாக அந்த அட்டைப்பூச்சி இருக்கும் பார்த்தீங்களா, மேலில் ஒட்டிக்கும் பார்த்தீங்களா, சின்ன சின்ன கருப்பு தான் ரத்தம் குடிக்கிற அட்டை மாதிரி, அது மாதிரி நிறைய அங்கே உள்ளே இருந்துச்சு. அதில் போய் குளிச்சுட்டு அப்படியே வந்ததுனால அந்த மேலில் அட்டைப்பூச்சியை பார்த்தோன்னே அப்படியே பயந்துட்டு பசங்க எல்லாருமே ரிட்டன் வந்துட்டோம். போன வேகத்துலேயே திரும்ப ஓடியாந்துட்டோம் ரிட்டனு. அப்புறம் வந்துட்டு மறுபடியும் இந்த சைடு தான் உட்காந்து குளிச்சுட்டு இருந்தோம். இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த டைம் வந்து போன டைம் வந்து எந்த இடத்துல உட்காந்து குளிச்சேனோ அதே இடத்துல வந்து உட்காந்து குளிச்சுட்டு இருக்கேன். ஆனால் பாருங்கள் தண்ணி வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. நான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஆழமாக இருக்கிற இடத்துல தான் உட்காந்துருக்கிறேன். அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவுமே எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா போன டைம் வரும்போதெல்லாம் இது ஃபுல்லாகவே தண்ணி போயிட்டு இருந்துச்சு, பாறை ஃபுல்லாகவே மறைஞ்சிருந்துச்சு, அந்தளவுக்கு தண்ணி போயிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த டைம் கொல்லிமலையில் தண்ணி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்திருந்தேன். இருந்தாலும் அந்தளவுக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி தண்ணி வந்து வரலங்க, ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறம் வந்ததுக்கு தண்ணியில் உட்காந்து குளிச்சுட்டு தானே போகணும், அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியிலே உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாண்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க, ஏன்னா கிளைமேட்டு வேறு அந்த மாதிரி இருக்கா, அதனால் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ஒரு 1/2 hour அங்கேருந்து குளிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நமக்கு உடம்பு வந்து நடுக்க ஆரம்பிச்சிருச்சு, குளிர் தாங்க முடியல. சரி அதனால் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகலான்னு பார்த்தேன். டைம் ஆயிடுச்சு, சரி அப்படியே கிளம்பலாம், பசி எடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிமா வந்து பணியாரம் சுட்டு வச்சுருந்தாங்க. சரி போகும்போது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன் உள்ளே, ஏன்னா டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு உள்ளே போய் குளிச்சு முடிச்சு ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிமா கடையில் பணியாரம் சாப்பிட்டு 20 ரூபா தான் 4 பணியாரம், நல்லா இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த கிளைமேட்டை வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்க. ஆடு மாடு மேய்க்கிறாங்க பாருங்களே, இது இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் அமைஞ்சிச்சுன்னா சொர்க்கம் தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. பேக்ரவுண்டில் மலையை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, சும்மா வேறு லெவலில் இருக்குங்கிட்டே. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா புளியஞ்சோலை வந்து ஒரு டைமாவது விசிட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்குது புளியஞ்சோலை. தண்ணி வரலனாலுமே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ஓகே பை பை, டாட்டா. கிராமத்து குடிசையிலே கொஞ்ச காலம் தங்கிப்பார்